Alhamdulillah, wassalatu wassalam ala rasulillah, Muhammad ibn Abdillah, wa ala alin hizbillah. ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு பயணத்தில் இருக்கிறார். ஒரு பிரயாணம், இரவு நேரம். எல்லா சஹாபாக்களும் ஒரு இடத்தில் தூங்கி விடுகிறார்கள். அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தூக்கம் வரவில்லை. தூக்கம் வராம இருக்கும் போது யோசிக்கிறார்கள், இப்பொழுது நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் போய் அமர்ந்திருக்கலாமே, அந்த முகத்தை பார்த்து கொண்டிருக்கலாமே என அந்த இரவு நேரத்துல ரசூலுல்லாஹை தேடி எழுந்து வாரார். அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில இன்னும் 2-3 சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த நேரத்துல தூங்கல. அருகாமையில் இருந்த சஹாபாக்கள் ஒவ்வொருத்தருமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெயரை சொல்லி அழைக்கிறாங்க. அழைச்சிட்டு சொல்றாங்க, என்னுடைய அருமை தோழர்களே, அல்லாஹு தஆலா சிறிது நேரத்திற்கு முன்னால் என்னுடன் உரையாடினான், என்னுடன் பேசினான். என்ன பேசினான் தெரியுமா? உங்களுக்கு நான் 2 வாய்ப்புகளை தருகிறேன், 2 சந்தர்ப்பங்களை தருகிறேன். நீங்கள் விரும்பியதை எடுக்கலாம், 2இல் ஒன்றை. முதலாவது, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்தினர்களில் கியாமத்துடைய நாளில் நான் 3இல் 2 பகுதியினரை முழுமையாக மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுகிறேன். உம்மத்துல 3ல் 2 பங்கு முழுமையான மன்னிப்பு, 1 பங்கு மட்டும்தான் என்னல்ல மன்னிப்பு இல்லை. 3ல் 2 பகுதியில எந்த கேள்வியும் இல்லை, எந்த ஒன்றும் இல்லை, அவங்க சொர்க்கவாதிகள் தான். இதனை நீங்கள் விரும்புகிறீர்களா அல்லது ஷஃபாஅத்து செய்து பரிந்துரை பேசக்கூடிய வாய்ப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களா? இதனை என்னிடத்தில் அல்லாஹ் கேட்டான். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ரசூலுல்லாஹ் 2ல் எதை தேர்ந்தெடுத்திருப்பாங்க? 3ல் 2 பகுதியினர் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் போறதை தேர்ந்தெடுத்திருப்பாங்களா அல்லது ஷஃபாஅத்து செய்யற பாக்கியத்தை எடுத்திருப்பாங்களா? ஷஃபாஅத்து செய்யற பாக்கியத்தை சஹாபாக்கள் கேட்கிறார்கள், எங்களுடைய அருமை ஹபீபே, நீங்கள் எதை தேர்ந்தெடுத்தீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பதில், இஹ்தர்து ஷஃபாஅத, நான் பரிந்துரை பேசக்கூடிய அந்த வாய்ப்பை தான் தேர்ந்தெடுத்தேன். ஏன் தெரியுமா? நாளை கியாமத்துடைய நாளிலே அல்லாஹு தஆலா என்னுடைய உம்மத்தினரில் பெரும் பகுதியினரை மன்னித்து 3ல் 2 பகுதியினரை மன்னித்து சொர்க்கத்திற்கு அனுப்பிவிட்டாலும் அந்த 3வது பகுதியினருடைய நிலை என்னவாகும்? அவர்கள் நரகம் போகும்போது நான் எப்படி அதனை தாங்கிக் கொள்வேன்? அதனால் தான் ஒவ்வொரு நபருக்காக நான் பரிந்து பேச வேண்டும் என்பதற்காக, எங்க ஒவ்வொருத்தருக்காகவும் அல்லாஹ்விடத்துல நாளை கியாமத்துடைய நாள்ல எங்கட உம்மா வரமாட்டாங்க, எங்கட பாப்பா வரமாட்டாங்க, எங்கட குடும்பத்தார் யாருமே வரமாட்டாங்க. அபசவத்தவல்ல அடிக்கடி சுபஹுல ஓதப்படுற சூரா வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி சொல்லப்படுது. உம்மா பாப்பாவை கண்டு விரண்டு ஓடுவாங்க கியாமத்துடைய நாள்ல. சகோதரர்கள் தன்னுடைய சகோதரர்களை கண்டு விரண்டு ஓட தினம். கணவன் மனைவியை கண்டு, மனைவி பிள்ளைகளை கண்டு, ஏன் எங்கள்கிட்ட எதையாவது கேட்டுருவாங்களோ, எங்களை எதையாவது விடயத்தில மாட்டி விட்டுருவாங்களோன்றோ தெரிச்சு ஓடுகின்ற நாள் கியாமத்துடைய நாள்ல நபிமார்கள் கூட தன்னுடைய நிலை என்னவாகுண்டோ அல்லாஹ்விடத்துல பயந்து அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கிற தினம். எல்லா நபிமார்களும் யா நப்சி யா நப்சி யா நப்சி, யா அல்லாஹ், இன்றைய தினம் என்னுடைய நிலைமை என்னையாகும்? என்னை அல்லாஹ் மன்னிப்பானா? ஏதாவது ஒரு தவறுக்காக அல்லாஹ் என்னை பிடித்துக் கொள்வானா என்று நபிமார்களே தங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற தினத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரை நினைச்சு கவலைப்படுவாங்க தெரியுமா? என்னையும் உங்களையும். சுப்ஹானல்லாஹ். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஷஃபாஅத்து செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை தான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன்.
ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்காக ஒரு பிரார்த்தனை செய்யுங்க, எனக்காக துஆ கேளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்திலேயே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்காக துஆ கேட்கிறாங்க. அந்த துஆவை கேட்டு சந்தோஷத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா துள்ளி குதிக்கிறாங்க. ஏன்? ஒரு இறை தூதருடைய துஆ, ஒரு நபியுடைய துஆ எனக்கு கிடைத்து விட்டது, இதனை அல்லாஹ் கபூல் செய்யாமல் விடவே மாட்டான்ங்கிற சந்தோஷம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சந்தோஷத்தை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஆயிஷா, உனக்காக நான் ஒரு முறை துஆ செய்ததை கேட்டே நீ சந்தோஷப்படுகிறாயே, என்னுடைய உம்மத்தினருக்காக ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த துஆக்களை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அந்த மனைவிக்கு ஒரு முறை துஆ செஞ்சதை சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உம்மத்தினருக்காக நான் ஒவ்வொரு தொழுகையிலும் இதே துஆக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இதுதான் ரசூலுல்லாஹ் எங்க மேல வச்சிருந்த பாசம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் எங்களுக்காக கரங்களை ஏந்திட்டாங்க, எங்களுக்காக துஆ கேட்டுட்டாங்க, எங்களுக்காக அழுதுட்டாங்க, எங்களுக்காக சுஜூதுல இறைவனிட்ட வாதாடிட்டாங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுது கொண்டிருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்ன காரணத்திற்காக அழுகிறீர்கள் என்பதனை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான், ஆனாலும் என்னை அனுப்பி இருக்கிறான் அந்த காரணத்தை தெரிந்து வருமாறு. நீங்கள் அழுகின்ற காரணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய உம்மத்தினருடைய நிலைமை கியாமத்துடைய நாளிலே என்னவாகுமோ என்கின்ற அச்சம், என்ற உம்மத்தினுடைய நிலைமை என்னையாகும்ங்கிற அச்சத்துல நான் அழுது கொண்டிருக்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹு தஆலா தான் உங்களுக்கு வாக்களித்து விட்டானே, கியாமத்துடைய நாளிலே வலசௌஃப யு'தீக ரப்புக ஃபதர்லா, நீங்கள் கேட்கின்ற அனைத்தையும் அல்லாஹு தஆலா தந்து விடுவதாகவும், ஃபதர்லா, நீங்கள் அதனை பொருந்திக் கொள்வீர்கள் என்றும் அல்லாஹ் வாக்களித்து விட்டானே, பிறகு ஏன் அழ வேண்டும், ஏன் கவலைப்படணும்? கியாமத்துடைய நாள்ல நீங்க எதை கேட்டாலும் அல்லாஹ் தாரதாக சொல்லிட்டானே, அப்படி தந்தாலும் நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிட்டானே, ஏன் அழணும், ஏன் நீ கவலைப்படணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பதில் என்ன தெரியுமா? கைஃப அர்லா வாஹிதும் மின் உம்மத்தி ஃபின் நார், என்னுடைய உம்மத்தில ஒரு நபர் நரகத்தில இருந்தாலும் நான் எப்படி பொருந்திக் கொள்வேன்? என்னுடைய உம்மத்தில் ஒரு நபர் நரகத்தில இருந்தாலும் நான் பொருந்திக் கொள்ளவே மாட்டேன் என சொல்லி ரசூலுல்லாஹ் அழுதாங்க. இந்த உம்மத்தில ஒருத்தர், யோசிச்சு பாருங்க, சஹாபாக்களுக்காக அழல ரசூலுல்லாஹ், நல்லவங்களுக்காக மட்டும் அழல, தொழுகையாளிகளுக்கு மட்டும் அழல, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்ற நபர்களுக்காக மட்டும் அழல, நரகத்தில் இருக்கக்கூடிய கெட்டவர்களுக்காக அழுதிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். இந்த உம்மத்தில நரகத்தில் இருப்பானே ஒருத்தன், அந்த ஒருத்தரை அல்லாஹ் மன்னிக்காம நான் எப்படி பொருந்திக் கொள்வேன்? சுப்ஹானல்லாஹ். ஒரு முறை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட வீட்டுக்கு வாரா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா யாருமா? ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு மகள், தன்னுடைய ஈர கொழுந்துன்னு சொன்னாங்க அந்த ஃபாத்திமாவை. சில சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நடை ரசூலுல்லாஹ் நடந்து வாரத போலவே இருக்கு, அந்த அழகு ரசூலுல்லாஹ்வை போலவே இருக்கும். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கடைசி மகள் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு முறை இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தங்களுடைய 2 மகன்மார ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, 2 சின்ன பிள்ளைகள் அவங்கள கூட்டிட்டு வாராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை பேர பிள்ளைகள். அவங்க 2 பேரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அருகாமையில அழைச்சி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வாயிலே முத்தமிடுகிறார்கள், வாயிலே முத்தமிடுகிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கழுத்திலே முத்தமிடுகிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு நான்,
அவருக்கு வாயிலே ரசூலுல்லாஹ் முத்தமிடுகிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்தவர் தம்பி, அவருக்கு கழுத்துல முத்தமிடப்படுது. வளமைக்கு மாற்றமான இந்த செயலை பார்த்துட்டு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தந்தைகிட்ட காரணம் கேட்கிறாங்க. யார் ரசூலுல்லாஹ், வளமைக்கு மாற்றமாக இருக்கிறதே உங்களுடைய செயல், என்ன காரணம்? ஏன் அவருக்கு வாயில் இவருக்கு கழுத்து? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்னுடைய அருமை மகளே, என்னுடைய பேர குழந்தைகள் இருக்கிறாங்களே, இதிலே ஹசன் எப்படி கொலை செய்யப்படுவார் தெரியுமா? நஞ்சூட்டப்பட்டு கொலை செய்யப்படுவார். அதனால் அவருக்கு வாயிலே முத்தமிட்டேன். என்னுடைய அருமை பேரர் ஹுசைன் இருக்கிறாரே, கழுத்து வெட்டப்பட்டு கொலை செய்யப்படுவார். கர்பலாவுடைய யுத்தம் எங்களுக்கு தெரியும். கழுத்தை வெட்டி ஒரு வாரத்துக்கு மேல ஊர்வலம் கொண்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் இருக்கும் போதே சொல்லிட்டாங்க இதெல்லாம் நடக்க போகுது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கழுத்து வெட்டப்பட்டு கொலை செய்யப்படுவார்கள். அதனால் அவருக்கு நான் கழுத்திலே முத்தமிட்டேன். இந்த செய்தியை கேட்டா ஒரு மகளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? அந்த பிள்ளைகளுடைய தாயுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? எந்த தாயாவது தன்னுடைய பிள்ளைக்கு கொடூரமான மரணம் வாரத்தை விரும்ப மாட்டாங்க. கொடூரமான மரணம் வாரத்தை விரும்ப மாட்டாங்க. நல்ல மௌத்து வரணும் தான் விரும்புவாங்க. எல்லோரும் பள்ளியில தொழுகையில களிமாவோட மரணிக்கிறது தான் விரும்புவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்ன ரெண்டுமே, ஒன்று நஞ்சூட்டப்பட்டு, அடுத்தது கழுத்து வெட்டப்பட்டு. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அழுதுட்டே கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த அருமை பிள்ளைகளை பாருங்க, விளையாடி கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு இப்படியான ஒரு கொடூர மரணம் வரணுமா? நீங்க அல்லாஹு தாலாவிடத்துல துவா கேட்க கூடாதா? அல்லாஹு தாலா ஒவ்வொரு நபிமாருக்கும் ஒரு தனித்துவமான பிரார்த்தனையை, துவாவை தந்திருக்கிறானே, உங்களுடைய அந்த துவாவை என்னுடைய பிள்ளைக்காக கேட்கலாமே, உங்களுடைய பேர குழந்தைகளுடைய இந்த கொடூர மரணத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கேட்கலாமே. சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு நபிமாருக்கும் அல்லாஹ் ஒரு தனித்துவ துவாவை கொடுத்திருந்தார். எல்லா நபிமார்களும் உலகத்துல வாழும் போது அதை பாவிச்சாங்க. சில நபிமார்கள் தங்களுடைய உம்மத்தை அழிக்கணும் அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க. அந்த உம்மத்தினருக்காக பொறுமையா இருந்து 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 முடியாத கட்டத்துல அல்லாஹு தாலாவிடத்துல அந்த துவாவை கேட்டு அந்த உம்மத்தினரை முழுமையாக அழிச்ச நபிமார்களும் இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அந்த துவா இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்து வரைக்கும் அந்த துவாவை பாவிக்கவே இல்லை. மௌத்து வரைக்கும் அந்த துவாவை அல்லாஹ்விடத்துல கேட்கவே இல்லை. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னுடைய அருமை மகளே, இன்றைய தினம் இந்த பேர குழந்தைகளுக்காக அந்த துவாவை கேட்டுவிட்டால் நாளை கியாமத்துடைய நாளிலே என்னுடைய உம்மத்தினர் பரிதவித்து நிற்கின்ற நேரத்தில் அவர்களுக்காக கேட்க என்னிடத்தில் துவா இருக்காதே, அவர்களுக்காக நான் வைத்திருக்கிறேன். இதை விட ஒரு அன்பானவர் உலகத்துல நாங்க கண்டிருக்கோமா? எங்களோட உம்மாவை எடுத்து பார்ப்போமே, இதை விட அன்பு வச்சிருப்பாங்களா? உலகத்தில் இருக்கும் போது எல்லாமே செய்வாங்க, தேவையானதை தருவாங்க. ஆனா கியாமத்துடைய நாளிலும், மகனே நான் உனக்காக இன்றைக்கு துவா கேட்டுட்டு இருக்கிறேன், உனக்காக நான் நல்லவளா இருக்கிறேன், ஏன் கியாமத்துடைய நாள்ல எந்த பிள்ளைக்காக நான் வாதாடணும்னு உம்மா சொல்லியிருப்பாங்களா? இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு இந்த நிலைப்பாடு வரப்போகிறது என்று தெரிந்தும் அந்த பிரார்த்தனையை பாவிக்கல. ரசூலுல்லாஹ் எத்தனையோ கட்டங்களை தாண்டி வந்தாங்களே. ரசூலுல்லாஹ்வை மக்காவை விட்டு மதீனாவுக்கு குறைஷிகள் துரத்தி அனுப்பினாங்களே, அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் இந்த துஆவை கேட்டிருந்தா குறைஷி வம்சத்தையே அல்லாஹ் அழிச்சிருப்பார். தாயிஃப் நகரில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவமானப்பட்டதை போல, காயப்பட்டதை போல ஒரு நிலைப்பாடு அவனோட வாழ்க்கையிலே வரல. ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா அந்த துஆவை? இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ஆமுல் ஹுஸ்ன், கவலையான ஆண்டுன்னு சொல்லப்பட்டுச்சு. அபூ தாலிப் மரணிக்கிறார், அதே வருஷத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அப்ப கேட்டாங்களா? இல்லை. வைத்திருக்கிறார்கள். எதற்காக? எங்களுக்காக. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாங்க என்ன செஞ்சோம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு ரசூலுல்லாஹ் மேல நாங்க ஸலவாத்து சொன்னோமா? ஒரு முறை ஸலவாத்து சொல்லுங்கிற மனசு வந்துச்சா? ரசூலுல்லாஹ்வை பத்தி இன்றைக்கு நாங்க யாருக்கிட்டையாவது பேசினோமா?
ரசூலுல்லாவை நாங்க நினைச்சோமா? யோசிச்சு பார்ப்போமே. ரசூலுல்லாவுடைய சலவாத்தை, ரசூலுல்லாவுடைய சுன்னத்தை இன்றைக்கு நான் செஞ்சேன் என்று சொல்றதுக்கு இருப்போமா? ரசூலுல்லாவுடைய சுன்னத்படி நான் சாப்பிட்டேன், ரசூலுல்லாவுடைய சுன்னத்படி இன்றைய காலை எனக்கு விடிஞ்சிச்சு, துவா ஓதிட்டு என்னுடைய எல்லா தேவைகளும் ரசூலுல்லாவுடைய சுன்னத் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களை எப்படி நேசிச்சிருக்கிறாங்கிறத நாங்க புரிந்தால்தான் அந்த அன்பு எங்களுக்கு வரும். அதிகமாக ஸலவாத் ஓதல், அதிகமாக ஸலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது. எங்களோட வாழ்க்கையில என்ன நெருக்கடி வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, ஸலவாத்துகளை ஓதிக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த நெருக்கடிகளை நீக்கி விடுவான். எந்த கஷ்டத்துல போய் இருந்தாலும், என்ன ஒரு கடன்ல இருந்தாலும், என்ன ஒரு கவலை, வாழ்க்கை பிரச்சனையா, என்ன எதுவா இருந்தாலும் ஸலவாத்தை ஓதிட்டே இருங்க, ஓதிட்டே இருங்க. அல்லாஹ் உங்களோட கண்ணுக்கு முன்னாலேயே அதை இல்லாம ஆக்கிடுவான். ஸலவாத்துக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய ஆகப்பெரியதொரு நியாமத். உலகத்துல ரசூலுல்லாவுக்கு நாங்க ஒரு அன்பளிப்பு கொடுக்க விரும்புறதா இருந்தா ஸலவாத்தை ஓதணும். ரசூலுல்லாவுக்கு அன்பளிப்பு கொடுக்கையிலும் வாய்ப்பு, ஆனால் கொடுக்க விரும்பினால் ஸலவாத்துகளை அதிகமாக சொல்லிக்கொண்டே இருக்கணும், சொல்லிக்கொண்டே இருக்கணும், சொல்லிக்கொண்டே இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வளமை ஒன்றைக்கு யாராவது அன்பளிப்பு தந்தா அவங்களுக்கு பிரதி அன்பளிப்பு செல்வாங்க, அவங்களுக்கு அவங்க அந்த அன்பளிப்பை வேற ஒன்றை கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் எங்களுக்கு தருகின்ற அன்பளிப்பு என்ன தெரியுமா? கியாமத்துடைய நாள்ல எங்களுக்காக அல்லாஹ் இடத்துல பேசுவாங்க, எங்களுக்காக ஷஃபாத்து செய்வாங்க, எங்கட கையை பிடிச்சி சொர்க்கத்துக்குள்ள கொண்டு விடுவாங்க. உலகத்துல நாங்க செய்யணும் ஸலவாத், உலகத்துல நாங்க எடுக்கணும் ரசூலுல்லாவுடைய சுன்னத். ரசூலுல்லாவுடைய சுன்னத்துல முக்கியமானது, எல்லா சுன்னத்தையும் உலகத்தோட நாங்க விட்டுட்டு போயிடுவோம். ஒரே ஒரு சுன்னத் இருக்கு, நாளை கியாமத்துடைய நாள்ல ரசூலுல்லாவுக்கு முன்னுக்கு போய் நின்றாலும் ரசூலுல்லா பார்ப்பாங்க. அந்த சுன்னத் இருக்கிறது. என்ன சுன்னத்? தாடி. தாடி என்கிறது மௌத்தாகினத்துக்கு பிறகும் ரசூலுல்லாவுக்கு முன்னால போய், யார் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு நீங்க ஷஃபாத்து செய்யுங்கன்னு போய் நிற்போமே, அந்த நேரத்துல தாடி இல்லாம போய் நிக்கிற நாங்களும் அங்கால நிக்கிற காபிர்களும் உருவத்துல கிட்டத்தட்ட ஒன்றாத்தானே இருக்கும். அவனும் முகத்தை வலிச்ச நிலைமையில தான் மரணிச்சிருப்பான், நாங்களும் முகத்தை வலிச்ச நிலைமையில தான் மரணிச்சிருப்போம். நாளைக்கு அவனுக்கும் நமக்கும் கியாமத்துடைய நாள்ல வித்தியாசம் விளங்காது. ஏன் இப்ப யோசிச்சு பாருங்க, நான் ஏன் இந்த தாடியை இறக்குறேன்? நான் இந்த தாடியை இறக்குறதால என்ன லாபம்? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பேசுறதுக்கு தயங்கக்கூடாது, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பேசுறதுக்கு தயங்கக்கூடாது. அதனால நாங்க நியத்து வைக்கணும், இந்த தாடி என்னுடைய முகத்துல இருக்கட்டும். ஆக குறைஞ்சது ஹதீஸ்ல வருது, எங்கட கைப்பிடி அளவுக்கு சரி தாடி இருக்கணும். என கையால இப்படி பிடிச்சு பாக்குற அளவுக்கு சரி தாடி இப்படி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆக குறைஞ்சது இப்படியாவது வச்சுட்டு போவோமே. நாங்க மௌத்தாகிட்டோம்னா இன்றைக்கு தாடியை ஒட்டி வைக்கலுமா? கபூர்ல ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்கன்றதுக்காக ஒட்டி விடையலுமா? இல்லை. அதே போல நாங்க தாடியோட மௌத்தாயினா யாராவது பலிச்சுடுவாங்களா? இல்லை. அப்ப தாடியோட மரணிக்கணும்ங்கிற எண்ணம் இருந்தா ரசூலுல்லாவை நாங்க நேசிக்கிறோம் அடையாளம். யாரோ செய்யறத, யாரோ அணியிறத, யாரோ வெட்டுறதுக்கு மனசு வருது. அவன் எங்களுக்காக என்ன செஞ்சா யோசிச்சு பார்க்க, என்ன செஞ்சிருப்பாங்க? எங்களை நினைச்சிருப்பாங்களா? எங்களுக்காக ₹1 செலவழிச்சிருப்பாங்களா? இல்ல. யாரையோ பின்பற்றுறோம், யாரையோ நேசிக்கிறோம். இப்ப இந்த இடத்துல ஒரு நடிகர் ஒரு 50 பேரை சொல்லுங்கன்னு கேட்டா சொல்றதுக்கு நாங்க ரெடி. பழைய நடிகர் ஒரு 50 பேர், புதுசா வந்தவங்க, நடிகைமார், ஜோக் சொல்றவங்க, எல்லார பேரும் சொல்றதுக்கு ரெடி. கிரிக்கெட் பிளேயர், ஃபுட்பால் எல்லாத்துக்கும் ரெடி. ரசூலுல்லாவுடைய பரம்பரையை சொல்றதுக்கோ, ரசூலுல்லாட மனைவிமார்களை சொல்றதுக்கோ, சஹாபாக்கள்ல 50 பேரை சொல்றதுக்கோ, குர்ஆன்ல சொல்லப்பட்ட 25 நபிமார பேரை சொல்றதுக்கோ ரெடியான்னு கேட்டா சந்தேகம். அப்ப நாங்க எவ்வளவு தூரம் இருக்க முடியாது பார்க்கணும், எவ்வளவு தூரமாகிட்டு இருப்போம். அதிகமாக பேசுறது நோக்கம் இல்லை. இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் இருந்துட்டு இதை பேசுற நோக்கம் ரசூலுல்லாஹ் மேல அன்பு வரணும், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் எங்களோட வாழ்க்கையில வரணும். அதிகமாக நாங்க ஸலவாத் ஓதணும். நாளை கியாமத்துடைய நாள்ல ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்தை பெறுறதுக்கு நானும் தகுதின்ற நிலைமையில தான் நாங்க மரணிக்கணும்.